டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மார்ச் மாத பலன். முதலில் மேஷராசி. இந்த மேஷராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன் இதில் உள்ள அடங்கிய அந்த 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் வீரியத்திற்கும் பேர் போன மேஷ ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் நிறைய கிரகங்கள் சஞ்சாரம் மாற்றம் ஏற்படுவதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நல்ல மாதம். மாதத்தின் தொடக்கத்திலே செவ்வாய் மேஷத்திலே ஆட்சி என்ற ஒரு நிலை தைரியத்தை கொடுக்கிறது, வீரியத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு தன வசதியை செய்து கொடுக்கிறது. இந்த மாதத்தில் 9வது இடத்தில் இருக்கின்ற சனி கேதுவை அதிசாரம் என்று சொல்லப்பட்ட குரு இந்த மார்ச் 30ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் 22 வரை டைரக்ட் என்று கூறுவார்கள். இதை அட்வான்ஸ் என்றும் கூறலாம். விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு செல்வதால் நீங்கள் நீண்ட காலம் திட்டம் போட்ட அனைத்து விஷயங்களும் நடப்புக்கு வரும். சிலருக்கு தகப்பனார் சொத்து கிடைக்கும், சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும், சிலருக்கு சிறிய இடத்தில் வேலை செய்த இவர்களுக்கு பெரிய இடத்தில் வேலை கிடைக்கும். 3லே ராகு 7ஆம் தேதி மார்ச் மாதம் திருக்கணிதப்படி ராகு கேது பெயர்ச்சி இந்த 3வது இடத்திலே மேஷ ராசிக்காரருக்கு வருவது என்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சமாகும். அப்பொழுது இளைய சகோதரம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும், வெற்றிகள் கிடைக்கும், வெற்றிகளுக்கு பஞ்சமே இருக்காது. மார்ச் 22ஆம் தேதி ராசியிலே இருந்த செவ்வாய் தனம், குடும்பம், வாக்கு என்பது செல்வதால் 10வது இடத்திலே இருந்த மகரத்திலே இருந்த சுக்கிரன் 11வது இடத்திற்கு இடம்பெயர்வதால் பலவிதமான ஆபரண சேர்க்கை, நிலபுலன்கள் வாங்குதல், சுபகாரியங்கள் நடத்தல், இப்படி தடபுடலாக இந்த மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்கிறது. அப்பொழுது கலைத்துறையை சார்ந்தவர்கள், விவசாயத்துறையை சார்ந்தவர்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்கள், காவல் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், போலீஸ்காரர்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், பெரிய பெரிய பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், நெருப்பு, இரும்பு, மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமாக இருக்கிறது. அதைவிட ராகுவுடைய 3வது இடம் சஞ்சாரம் அமோகமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்கனவே சனி கேது 9வது இடத்தில் தனுசில் இருக்கின்றார்கள். அவரோடு அதிசாரம் என்று சொல்லப்பட்ட அட்வான்ஸ் குரு விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு செல்லுகின்ற அந்த நேரம் மிக மிக அற்புதமான நேரம். இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்திலே மேல்நாட்டு பயணம், மேல்நாட்டு படிப்பு, யாரெல்லாம் மாணவர்கள் இப்பொழுது பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் கூடும், வீட்டு பெண்களுடைய பாரம் குறையும், வேலை செய்யும் பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி
இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு மிக மிக அற்புதத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற மாதம்தான் இந்த மார்ச் மாதம். அதனால் மேஷராசியை சார்ந்தவர்கள் இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மார்ச்சிலே மார்ச்சி செய்யலாம். மேஷராசியை சார்ந்தவர்கள் 25, 26 இரு தினங்களில் சந்திராஷ்டம் நடப்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இந்த இரு தினங்களில் இருக்க வேண்டும். முருக வழிபாடு, சக்தி வழிபாடு, நரசிம்மமூர்த்தி வழிபாடு பலவிதமான முன்னேற்றத்தை இந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கும். இதை போன்ற மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.